எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக நடத்தப்படுகிற இந்த எஸ்ராவிடம் கேளுங்கிற நிகழ்ச்சியினுடைய 3வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பள்ளி நண்பர்களுடன் இப்போதும் தொடர்பு இருக்கிறதா? பள்ளி நண்பர்கள்ல நிறைய இருக்கிறாங்க. ஒரு சிலரோடு இப்போதும் தொடர்புல இருக்கிறேன். அப்பப்போ பேசிக்கிறோம். ஊருக்கு போனால் அவர்களோட சந்திக்கிறேன். உண்மையில பள்ளி வயதில் இருக்கக்கூடிய நட்பின் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கை பூரா அவர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. இணை பிரியாத நட்புன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிஜம் அப்படின்னு நம்பணும். வளர 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 புதிய புதிய நண்பர்கள் வர்றாங்க, புதிய சூழல் உருவாகுது. எங்க போனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய செல்வம் என்ன அப்படின்னா நண்பர்கள் தான். நீங்க எவ்வளவு நிறைய நண்பர்களை கொண்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு தைரியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வாழ்ந்து அனுபவித்து பெற்ற உண்மை. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்களால் வழி நடத்தப்படுறவன் தான் நான். அதுல இலக்கியம் படிக்கக்கூடிய இலக்கியவாதியா இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. பள்ளியில கல்லூரியில என்னோட படித்த நண்பர்கள் இருக்காங்க. முடிந்த வரைக்கும் நான் நண்பர்களோடு இணைந்து இருக்கக்கூடியவன். அந்த நண்பர்கள் அவங்களோட வாழ்க்கை மாறி போயிடுச்சு, வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. நிறைய நேரங்கள்ல பழைய புகைப்படங்களை எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவன் கூட படிச்சான்னு தெரியுது, ஆனா அவன் பேர் மறந்து போயிடுச்சு. புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரோட பேரை தவிர வேற பேர்கள்லாம் தெரியல. பேர் தெரியாத போது அவர்கள் நமக்கு என்னவா இருக்கிறாங்க. நான் அப்படி ஒரு நாள் ஒரு பழைய என்னோட ஸ்கூல் போட்டோ ஒன்று எடுத்து வச்சு அதுல கூட ஒவ்வொரு முகங்களா பார்த்துட்டே இருந்தேன். அந்த முகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வெகுளித்தன்மை, எதையோ பத்தி நினைச்சிட்டு இருந்த கனவு, இன்னும் சொல்ல போறோம் என்ன ஆக போறோம் அப்படின்னு தெரியாத ஒரு அச்சம் எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அது யாரோ ஒருத்தருடைய புகைப்படம் போல இருக்கு. பெயர் தெரியாத அந்த நண்பர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் தொடர்புக்குள்ள இருக்கிறாங்க, நிறைய பேர் தொடர்புகள் இல்லாம எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா மனதுல இருந்த அந்த பிம்பமும் அவர்கள் மீதான அன்பும் மறையவே இல்லை. வயது ஆக ஆக நம்ம முன்னாடி போறதுக்கு போதில பின்னாடி போக ஆரம்பிக்கிறோம். ஒரு 50 வயதை கடந்த பின்னாடி 20, 30 என்று அந்த வாழ்க்கையினுடைய இளமை காலத்துல இருந்த விஷயங்களே திரும்ப திரும்ப நினைவு வந்துட்டே இருக்கு. அந்த இடங்களை பார்க்குறோம், அந்த நண்பர்களை பார்க்குறோம். இப்போ கூட என்னோட பள்ளியில கல்லூரியில பழைய ஒன்றாக படித்த நண்பர்களுடைய சந்திப்பெல்லாம் அடங்கும். நான் அதிகம் அங்கே கலந்துக்கிறது இல்லை. கலந்துக்கிடும் போதும் கூட இப்போ பார்க்கக்கூடிய இவர்கள் இவ்வளோ ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவர்கள் கூட படித்தாங்க, எனக்கு நெருக்கமானவர்கள் எல்லாத்தையும் மனது ஏற்றுக்கிட்டா கூட பக்கத்துல இருந்து பார்க்கும்போது யாரோ ஒருவர் போலதான் தெரியும். பெரும்பாலும் இந்த பழைய நண்பர்கள் ஒன்று கூடும்போது அவங்களோட குடும்ப விஷயங்களை பேசிக்கிறாங்க, வாழ்க்கையில் அடைந்த வெற்றிகளை பற்றி பேசுகிறாங்க, அல்லது அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உடல் உபாதைகளை பற்றியோ சிகிச்சையை பற்றியோ அல்லது ஒன்றாக எங்கேயாவது போகலாங்கிற பயணத்தை பற்றியோ பேசுகிறாங்க. நான் பள்ளி நாட்கள்ல இருந்தே தனிமையை உணர்கிறேன், தனிமையை அனுபவிக்கிறவன். நிறைய சுத்தினா கூட நான் எனக்குள்ளாடி எப்பவும் ஒரு தீராத தனிமையை அனுபவிச்சுட்டே இருக்கேன். தனியா இருக்கிறதுனால தனிமைன்னு சொல்ல முடியாது. தனிமைங்கிறது ஒரு வகையான உணர்ச்சி. அந்த உணர்ச்சி எனக்கு தேவையாகவும் இருக்கு, அதை அனுபவிக்கிறவனாகவும் இருக்கேன். நிறைய தனியாவே பயணம் செய்திருக்கிறேன். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறது, சாப்பிட்றது, சினிமாவுக்கு போறதுங்கிறது ஒரு வகையான இன்பம்னா தனியா போறது ஒரு வகையான இன்பம். இப்போ இந்த குறிப்பிட்ட வயதுல இருந்து திரும்பி பார்க்கும்போது நிறைய முகங்கள், அந்த முகங்களோட தொடர்புடைய நினைவுகள் வந்துட்டே இருக்கு. பள்ளி நண்பர்கள்ல கல்லூரி நண்பர்கள்ல பலரும் இன்னைக்கும் என்னோட அதே நட்புல இருக்கிறாங்க. ஊருக்கு போனால் நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம், பேசுகிறோம், பழகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா, நாங்கள் எதையோ இழந்துட்டோம், நாங்கள் நினைச்சதை எல்லாம் அடைய முடியலை அப்படின்னு தெரியுது. பொருளாதாரம் தான் ஒருத்தர் வேற வேற இடங்கள்ல வச்சிருக்கே தவிர மனதில் நாங்கள் இன்னும் அந்த பள்ளி வயதினுடைய சிறுவர்களாக இருந்த போது இருந்த அந்த நட்பை மாற்றிக்கிடவே இல்லை. வாழ்க்கைக்கு உண்மையில நிறைய நட்பு தேவைன்னா பள்ளி வயதினுடைய நட்பும் தேவை. இன்றைக்கு அதை அதிக பேர் உணர்றாங்க, ஒன்று சேர்றாங்க, சந்திச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல அது ஒரு தற்காலிக சந்தோஷம்னாலும் அது நமக்கு தேவைதானே அப்படின்னு உணர்ந்து பள்ளி நண்பர்கள்ல யாராவது சிலர் எப்போவாவது அழைக்கும் போது உண்மையிலேயே அந்த அழைப்பின் வழியாக அந்த வயதுக்கே திரும்பி போயிடுறேன். அதுக்காக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கதான் நம்புறேன். தமிழ் இலக்கியத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தால் மாற்றம் உருவாகுமா? இன்றைக்கு எல்லா துறைகளுமே ஏஐ சார்ந்து புதிய புதிய விஷயங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள்
அவங்க ஏஐ பயன்படுத்தி செய்திருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா என்று. நிச்சயமா தொழில்நுட்பத்தினுடைய ஒரு அடுத்த நிலையை, ஒரு உச்சத்தை ஏஐ சாத்தியமாக்கிக்கிறோம் தான் சொல்லுவேன். மனிதனைப் போலவே இன்னொரு செயற்கை அறிவு செயல்பட தொடங்கினா அதுக்கு எல்லையில்லாத சாத்தியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ஒருவருடைய கவிதையை அவரை போலே எழுதிட முடியுமா? இப்ப என்னோட கதையை போலேயே ஒரு ஏஐயால இன்னொரு கதையை எழுதிட முடியுமா? அல்லது நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறது போலேயே ஏஐயே ஒரு நாவல் எழுதிருமா அப்படின்னா எழுதிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எழுதியெல்லாம் காட்டுறாங்க. நான் வாசித்து பார்த்தா தெரியுது, என்னுடைய வாக்கிய அமைப்புகளை, மொழியை, நான் பயன்படுத்துகிற சொற்களை, இன்னும் சொல்லப்போனா என்னுடைய எழுத்து பாணியை தான் அது எடுத்துக்கிறதே தவிர என்ன கருப்பொருளை நான் எழுதுவேன், அதை எப்படி கற்பனை பண்ணுவேன் அப்படிங்கிறத எந்த ஏஐயாலையும் மாற்று கொண்டு வந்துடவும் முடியாது, எழுதவும் முடியாது. அப்படின்னா உண்மையான தீவிரமான இலக்கியத்தின் மீது முழு அர்ப்பணிப்போடு இயங்குகிறவர்களுக்கு ஏஐங்கிறது உதவுகிற ஒரு சாதனம் தானே தவிர அவர்களுக்கு மாற்றாக அதை வைத்துக் கொள்ளலாம்னா முடியாதுதான். நிறைய நேரங்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் எதில் பயன்படும் அப்படின்னா காட்சி கலையில் மிகப்பெரிய அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. நீங்கள் விரும்பின ஓவியத்தை, விரும்பின பின்புலத்தை, விரும்பின கலை வடிவங்களை எல்லாத்தையும் அதில் செய்து பார்க்கலாம். ஆனாலும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சிற்பி அல்லது ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் தானாக எழுதுகிற ஒரு படைப்புக்கு நிகராக எந்த செயற்கை அறிவாலையும் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். உண்மையிலே இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய தரவுகளை சேர்க்கறது, வடிவமைக்கிறது, புத்தக வடிவமைப்பு செய்யறதுலேருந்து, ஆவணப்படுத்துறதுலேருந்து, அழகுபடுத்துறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த தொழில்நுட்பம் அதிகம் பயன்படும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் புத்தகங்களை வெளியிடும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, புத்தகங்களுடைய அந்த பக்க ஓரங்களை எல்லாத்தையும் வேலைப்பாடு செய்வாங்க. பூ வேலைப்பாடு, தங்க ரேகைகள் கொண்ட வேலைப்பாடுன்னு செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓவியத்தின் நடுவில் தான் எழுத்து அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் புத்தகம் தயாரிக்கப்படும். இன்னைக்கெல்லாம் அப்படி புத்தகத்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் இருக்கு. அதுக்கு செலவு அதிகம்ங்கிறதுனால யாரும் பண்றதில்லை. ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, குறைந்த செலவுலேயே அது போல ஒரு புத்தகத்தை ரொம்ப சிறப்பாக வடிவமைப்பு செய்யலாம். திரைப்பட துறையா இருந்தாலும் சரி, விளம்பரத்துறையா இருந்தாலும் சரி, அல்லது எந்த துறையிலெல்லாம் கலை எளிதாக ஒருத்தருக்கு போய் சேரணுமோ அதுக்கு இந்த தொழில்நுட்பம் நிச்சயம் வளர்ச்சியை தான் கொடுக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு ஒரு புதுமைப்பித்தனை கிரியேட் பண்ணிட முடியுமா, அல்லது ஒரு மௌனியை உருவாக்கிட முடியுமா, அல்லது ஜானகிராமன் மாதிரி இப்போ ஒரு கதையை ஒரு ஏஐயே எழுதிடுமா அப்படின்னா எழுதாது. அதை போல பாவனை செய்து ஒன்றை எழுதும். நமக்கு தெரியும் இல்லையா, பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பூவுக்கும் உண்மையான பூவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு. இந்த பிளாஸ்டிக் மலர் நிஜத்தை விட இன்னும் நிஜமா தோணும், ஆனா அதுல வாசனை கிடையாது. அது செயற்கையான, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இப்ப கூட ஒரு அச்சலர் ஏஐ தொழில்நுட்பத்துல பயன்படுத்தின ஒரு பக்கத்தையும் ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு பக்கத்தையும் என்னிடம் கொடுத்தா நான் உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் இதுல எது அப்படின்னு. ஏன்னா மனித அறிவு அப்படிங்கக்கூடியது நிகரே இல்லாதது. இந்த செயற்கை அறிவு தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கிறது ஒரு புதிய வருகை அப்படிங்கிறதுனால இதை பார்த்து நம்ம அச்சப்பட தேவையில்லை. மாறாக இதை எப்படி பயன்படுத்த போறோம், எந்தெந்த துறைகளில் பயன்படுத்த போறோம், இதை கொண்டு என்னெல்லாம் புதிய மாற்றங்களை உருவாக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லா தொழில்நுட்பமும் வரும்போது அதுக்கு ஒரு தடையும் அதன் மீதான ஒரு வெறுப்பும் இருக்கதான் செய்யும். அப்படிதான் கம்ப்யூட்டர் வந்தது. அந்த காலத்துல எழுத்தாணியிலிருந்து பேனாவை வைத்து எழுத போனாங்கும் போதே எதிர்ப்பு வந்தது. எப்படிங்க எழுத்தாணிலிருந்து பென்சில் பேனாலாம் வச்சு எழுதுறாங்க, ஆனா அது அங்கீகரிக்கப்படலையா? அப்புறம் பேனாலேருந்து கம்ப்யூட்டர் வந்தது. நான்லாம் கம்ப்யூட்டரை முதல்ல எழுத தொடங்கும் போது பலரும் என்கிட்ட கேட்டாங்க, என்ன பேனாலே எழுதுறது இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கப்புறம் வாய்ஸ் டைப்பிங் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் தொழில்நுட்பம் வளர 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 அது எழுத்தாளருக்கு நிறைய உதவிகளை செய்யுது. அப்படி இந்த செயற்கை அறிவு தொழில்நுட்பத்தையும் நாம் எப்படி பயன்படுத்திக்கிற போகிறோம், அதனால நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதை கொண்டு என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறதான் முக்கியமே தவிர அது எல்லாவற்றுக்கும் மாற்றாக வந்துடுச்சு. இனிமே எழுத்தாளர்கள் தேவையில்லை, ஓவியர்கள் தேவையில்லை, கலைஞர்கள் தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது உண்மை இல்லை. ஆனால் நகல் கலைஞர்கள், நகல் படைப்பாளிகளுக்கு அது நிச்சயமா ஒரு பாதிப்பை உண்டாக்கும். சொந்தமாக அவர்களுக்கு என்று தனியான பாணியோடு தனித்துவத்தோடு இயங்குகிற படைப்பாளிகளுக்கு ஏஐ எல்லாம் நிச்சயம் உறுதுணையாகத்தான் இருக்கும்னு நான் நம்புறேன். காப்ரியல் கார்சியா மார்க்கேஸின் புதிய நாவல் படித்தீர்களா? கப்ரியேல் கார்சியா மார்க்வேஸ் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். அவருடைய எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கிறேன்.
அவருடைய புத்தகங்களுடைய ஸ்பானிஷ் எடிஷன் வரைக்கும் வாங்கி என்னுடைய சேமிப்பில் வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆதர்சங்கள்ல அவர் மிக முக்கியமானவர். அவரோட புது நாவல் ஒன்று வெளியாகுது அப்படிங்கிற அறிவிப்பு பார்த்த நாள்ல இருந்து அதை வாங்குவதற்காக காத்திருந்தேன். இப்போதான் 2 மாதங்களுக்கு முன்னாடி அந்த புத்தகம் கிடைத்தது, வாசித்தேன். நிச்சயமா அவருடைய மறைவுக்கு அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் தாண்டி இந்த புத்தகம் வந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த புத்தகம் கொடுத்ததா அப்படின்னா, வாசிக்கிறதுல ரொம்ப ஆசையா இருந்தது. மார்க்வெஸினுடைய அந்த மொழி நடை அப்படி இருக்கு. ஆனா அதை ஒரு நாவல்னோ அந்த நாவல் தரக்கூடிய அனுபவம் ரொம்ப பெருசுன்னோ நான் சொல்ல மாட்டேன். ஏமாற்றம் அளித்தது அப்படிங்கிறது தான் உண்மை. மார்க்வெஸ் மாதிரியான ஒரு பெரிய இலக்கிய மேதையிடம் இருந்து இப்படி ஒரு நாவல் வருது அப்படின்னா உண்மையில அவர் அதை வெளியிட வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சார். அவருடைய கடைசி காலத்துல அந்த நாவலை எழுதிட்டு இருந்தார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு மறத்தல் அப்படிங்கிற அந்த நோய் தொடங்கியது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு நிறைய இடங்கள், ஆட்கள், நிகழ்வுகள் மறந்து போயிடுச்சு. குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களே மறக்கிற அளவுக்கு அவருக்கு நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருந்த காலகட்டத்தில் தான் எழுதினார். ஏன் எழுதினார் அப்படின்னா, எழுதுறதின் வழியாக நினைவை மீட்க முடியும் அப்படின்னு. உண்மையில அப்படி மீட்க முடியும். ஏன்னா தொடர்ந்து நீங்க ஒன்ன பேசுறதன் வழியாகவும் எழுதுறதன் வழியாகவும் உங்க நினைவுகளை மறக்காம அழிக்காம பாதுகாக்க முடியும். அதனாலதான் வயதானவர்கள் அதிகம் பேசிட்டே இருக்காங்க, பழைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அது நினைவுபடுத்துதலின் வழியாக மறதிக்கு எதிராக நினைவு செய்யக்கூடிய கலகம் தான் அது. எழுத்தும் அந்த மாதிரி தானே. அதனால இவர் எழுத முயற்சித்தார். ஆனா கோர்வையா வரல, துண்டு துண்டாக எழுதினார். அதனால அவர் தான் காலத்திலே என்ன பண்ணிட்டாருன்னா, இதை வெளியிட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சிட்டார். அவருடைய பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லிட்டாரு, இதை முழுமை பெறாத ஒரு படைப்பு, அதனால இதை வெளியிட வேணாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு 80-90 பக்கம் உள்ள சின்ன புத்தகம் தான் இது. வெளியிடாமலே வைத்திருந்தாங்க. அவரோட மறைவுக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ திரும்பி அந்த கையெழுத்து பிரதியை எடுத்து அதை திருத்தம் பண்ணி கோர்வையாக்கி இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒருவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய விருப்பம் செயல்படுத்தப்படாம முடியாம போயிருச்சு அப்படின்னா வணிகம் தான் காரணம். ஏன்னா இப்படி ஒரு நாவல் வெளியாகிறது வழியாக உலகம் முழுக்க எல்லா மொழிகள்லையும் மார்க்வெஸினுடைய புத்தகத்துக்கான வரவேற்பு இருக்கு. குறிப்பா ஆங்கில சந்தையில அவர் இப்பவும் ஒரு பெஸ்ட் அல்ல. அதனால அவரோட புத்தகத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் ஆவலா இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 4-5 கோடி ரூபாய் பணம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பணத்திற்காக அவரே வேண்டான்னு சொன்ன, வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதை பற்றி இப்ப 2 வகையான விமர்சனம் வருது. என்ன அப்படின்னா, மார்க்வெஸினோட பையங்க அப்பாவினுடைய அந்த உத்தரவை மீறிட்டாங்க, பணத்துக்காக இப்படி ஒரு நாவலை வெளியிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பசங்க சொல்றாங்க, அப்பாவினுடைய எல்லா எழுத்துக்களும் அச்சில் வரணும், அந்த ஆசையில தான் நாங்கள் வெளியிட்டோம், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத வாசகர்கள் முடிவு செய்யட்டும், நாங்களே ஏன் வேணாம் மறைச்சு வைக்கணும், அதனால வெளியிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அதை பத்தி ஒரு முன்னுரையும் எழுதியிருக்காங்க. எழுதினதோட அந்த முன்னுரையில ஒரு வரி எழுதியிருக்கிறாங்க, நீங்க வேணாம்னு சொன்ன பின்னாடி இதை வெளியிடுறதுக்காக எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு அந்த 2 பசங்களும் முன்னுரையில எழுதியிருக்கிறாங்க. மார்க்வெஸ் வாழ்ந்த வரைக்கும் அவரோட புத்தகங்களினுடைய முன்னுரையினோட ஒரு பேரா இருந்த அந்த பிள்ளைங்க இன்னைக்கு தந்தையினுடைய மறைவுக்கு பின்னாடி அவரோட ஒரு பிரதியை எடுத்து அதை வெளியிட்டு நூலாக்கி மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு வகையில இது சந்தோஷம், இன்னொரு வகையில புத்தகம்ங்கிறது ஒரு வணிக பொருள் தான். அந்த வணிக பொருளுக்கு மார்க்கெட்டு தான் அதை முடிவு பண்ணுதுங்கிறதனுடைய பலியாகத்தான் மார்க்வெஸும் ஆயிட்டாருன்னு இருக்கு. சரி, இந்த நாவல் எதை பத்தினது? ஆனா மக்தலேனா அப்படிங்கிற ஒரு அம்மா, ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, 45 வயசு இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தன்னுடைய தாயினுடைய கல்லறையில ஒரு மலர் கொத்து வைக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்கு வருடந்தோறும் சரியாக அதே படகுல அதே நாள்ல அதே போல பயணித்து அதே விடுதியில தங்கி அதே பூக்காரரிடம் பூ வாங்கி அதே போல நடந்து போய் அதே மாதிரி கல்லறையில வைப்பாங்க. இந்த செயல்ல எதுவுமே மாறாது. அந்த நாளினுடைய சூரியன் கூட இத்தனை ஆண்டுகள்ல அதனுடைய வெப்பத்தை மாத்திக்கிடவே இல்லைன்னு மார்க்வெஸ் எழுதுறாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த அம்மா அப்படி இந்த வருடம் போகும்போது அவர்கள் அந்த கல்லறையில போய் பூ வைக்க போறாங்க இல்லையா, வைத்துட்டு இறந்து போன தன்னோட அம்மாவிடம் தன் வாழ்க்கையினுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையில ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிறது மலர்களை கொண்டு போய் வைக்கிறது இல்லை, அந்த மலர்களோடு தன்னுடைய நினைவுகளையும் சேர்ந்து சொல்றாங்க. அந்த நினைவுல இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கணவர் ஒரு இசைக்கலைஞராக இருக்காரு, பிள்ளைங்க இருக்காங்க, நகரத்துல கூட அவங்க வாழ்க்கை, அம்மாவினுடைய மறைவுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இறந்து போயிருந்தா கூட அம்மாட்ட சொல்லணும்னு அந்த மகள் நினைக்கிறா, சொல்றாங்க. இவங்க அந்த கல்லறைக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்த பிறகு அந்த நாள் முழுக்க என்ன செய்யணும், ஏன்னா அந்த மறுநாள் தான் படகு வரும், அது வரைக்கும் என்ன செய்யணும் தெரியாது, அதே விடுதியில தங்கியிருப்பாங்க. இந்த ஆண்டு முதன்முறையா என்ன செய்யறாங்க அப்படின்னா, விடுதியில இருந்த நேரத்துல அவங்க போய் ஒருவரை சந்திக்கிறாங்க.
அது ஒரு மது கூடத்துல போய் ஒரு இளைஞனை சந்திக்கிறாங்க. அந்த இளைஞனோட பேசுறாங்க, பழகுறாங்க, நெருக்கமாகறாங்க. 2 பேரும் அன்றைய நாள்ல அவங்களோட படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த இன்பத்தை அனுபவித்த அவன் ஒருவேளை இந்த பொண்ணு வந்து ஒரு விலைமகள் போல அப்படின்னு நினைச்சிட்டு பணம் கூட வச்சுட்டு போயிடறான். இவளுக்கு அது ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் முன்பின் தெரியாத ஒரு ஆணோடு ஒரு நாள்ல பேசி பழகி அவனோட நெருக்கமாகி தான் உடலையே பகிர்ந்துகிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வும் இருக்கு. இது சரியா தவறா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த சின்ன குற்ற உணர்வோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா கணவனிடம் வந்து அன்னைக்கு அவள் வந்து இங்க இருந்த நேரத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாக்குறா. யாரும் அவள் செய்த தவறை கண்டுபிடிக்கல. ஆனா அவளுக்குள்ளாடியே அது ஒரு சின்னதா இருக்கு. இங்க இருந்த கதை அந்த குற்ற உணர்வின் பக்கம் போகல. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல அவர் பயணம் செய்யும் போதெல்லாம் புதிய ஒரு ஆணை தேடுகிறார், புதிய ஒரு ஆணோடு உறவாடுகிறார், மறைச்சுக்கிட்டே வரார். புதிய 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 காதலை நோக்கி செல்லுகிற ஒரு நடுத்தர வயது பெண்ணினுடைய கதையை தான் மார்க்கெஸ் எழுதியிருக்கிறார். இந்த கதை கொஞ்சம் ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய யாசுனோரி கவாபாத்தாவனுடைய நாவலை நினைவுபடுத்தக்கூடிய கதையா இருக்கு. கொஞ்சம் ஆண்டன் செக்காவனுடைய சிறுகதையை நினைவுபடுத்தக்கூடிய கதையா இருக்கு. இவங்கெல்லாம் மார்க்கெஸ்க்கு விருப்பமானவர்கள் தான். அவர்களுடைய பாதிப்புல இருந்து கூட அவர் உருவாக்கியிருக்கலாம். அனா மக்தலேனா பாக் அப்படிங்கக்கூடிய இங்க யாரு அப்படின்னா, அனா மக்தலேனா வந்து பாக்கினுடைய 2வது மனைவி. அவர் ஒரு பெரிய இசைக்கலைஞர். அந்த அம்மா தான் வந்து ஒரு ஓப்பரா சிங்கர், ஒரு பெரிய பாடகி. அவங்க தான் பாகனுடைய இசைக்கோர்வைகளை எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு செய்தி இருக்கு. அது வரலாற்றுல உண்மையான்னு தெரியல. ஆனா அந்த பேரை எடுத்து இந்த பெண்ணுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு இசை சார்ந்த குடும்பம்ங்கிறதுனால கூட இருக்கலாம். மார்க்கஸனுடைய நாவல் இன்னைக்கு உலகம் முழுக்கவே பரபரப்பா வந்துட்டு இருக்கு. மலையாள பத்திரிகைகளெல்லாம் பக்கம் பக்கமாக அதை பத்தி விமர்சனம் பண்ணி வாதிட்டு இருக்கிறாங்க. தமிழ்ல நான் அறிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. ஆனாலும் எனக்கு விருப்பமான ஒரு எழுத்தாளர், அவர் இறந்துட்டா கூட அவரை பத்தின புத்தகம் ஏதாவது வருதுன்னா, அவருடைய இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கையெழுத்து பிரதிகள்ல இருந்து புதிய நூல் வருதுன்னா ஆசையா வாங்குவேன், படிப்பேன். ஏன்னா நம்ம ஆதர்சங்கள் தானே நம்மளை வழிநடத்துறாங்க. அந்த வகையில கப்ரியேல் கார்சியா மார்கெஸ் என்றைக்குமே என்னுடைய ஆதர்சம் தான். 2ஆம் உலகப் போரை மையமாக வைத்து தமிழில் படம் வந்திருக்கிறதா? 2ஆம் உலகப் போரை மையமாக வைத்துக்கொண்டு ஹாலிவுட்ல நிறைய படம் வந்திருக்கு. ஜெர்மனியில, பிரான்ஸ்ல அப்படின்னு அயல்நாட்டு திரைப்படங்களும் நிறைய இருக்கு. தமிழ்ல உலகப்போரை மையமாக வைத்து அந்த பின்புலத்தில் நடக்கிற கதையை படமா பண்ணியிருக்காங்களான்னா ரொம்ப குறைவு. என் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் 1-2 படங்கள் தான் பார்த்துருக்கிறேன். வேற வந்திருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த பார்த்த படங்கள்ல ஒரு படம் ரொம்ப முக்கியமான படம், அந்த நாள் அப்படிங்கக்கூடிய திரைப்படம். இது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம். நீங்க அந்த நாள் அப்படிங்கக்கூடிய படத்தை இப்போ யூடியூப்லயே கூட பார்க்கலாம். பழைய திரைப்படம். ஆனா முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதை களத்தை, கதையை சொல்ற முறையை கொண்ட ஒரு திரைப்படம் அது. இன்னைக்கு நம்ம சினிமால ஒரு நான்லைனியரா படம் பண்றோம், அல்லது புதிய புதிய கதை சொல்லுகிற உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி சொல்றோம். ஆனா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலத்திலேயே ஏவிஎம் அந்த நாள் மாதிரியான ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. பாலச்சந்தர் இயக்கியிருக்கிறார். அவர் வந்து வீணை பாலச்சந்தர், அவர் தான் அந்த படத்தை இயக்குனார் நினைக்கிறேன். ஜாவர் சீதாராமன் எழுதினதான் நினைவு. அந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு ஜப்பானுக்கு உளவு சொல்லக்கூடிய உளவாளியாக சிவாஜி கணேசன் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறார். நீங்க படம் பாருங்க. ஏன்னா நான் படத்தை பற்றி கூடுதலாக சொல்லி அந்த அனுபவத்தை கெடுக்க விரும்பல. மாறாக நீங்க படம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு புதிய விஷயங்களை நோக்கி முன்னாடியே தமிழ் சினிமா வந்திருக்கு, எப்படி எல்லாம் கதை சொல்ல பார்த்துருக்குறாங்க அப்படின்னு நல்ல ஒரு ஒரு புதிய திரை அனுபவத்தை நீங்க அந்த நாள் பார்க்கும்போது உணர்வீங்க. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது இங்க இருந்து நிறைய வேற வேற நாடுகளுக்கு தமிழர்களே சண்டை போட போயிருக்கிறாங்க, இராணுவத்தில் இருந்தவர்கள். இது தவிர ஐஎன்ஏல இருந்தவங்க வந்து நிறைய பெரிய யுத்த களங்களை சந்திச்சு வந்திருக்கிறாங்க. டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி ஐஎன்ஏல இருந்து வந்த அவர்கள் வந்து நேரடியாக மண்டலேக்கு வந்த கதையெல்லாம் பெரிய கதை இருக்கு. 2ஆம் உலகப் போரை ஒரு களமாக வைத்துக்கொண்டு திரைப்படம் எடுக்கலாம்னா எடுப்பதுக்கு நமக்கு அவ்வளவு இருக்கு. இதே சென்னை நகரின் மீது ஜப்பான் விமானங்கள் குண்டு வீசுறாங்க அப்படின்னு பயந்து ஊரை காலி பண்ணாங்க. அதை பின்புலமாக கொண்டு படம் எடுக்கலாம். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்களை பற்றி எடுக்கலாம், இங்கிருந்து சென்ற கப்பல்களை பற்றி எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இங்கிலாந்துல வசித்த தமிழ் குடும்பங்களோட வாழ்க்கை என்னவாச்சுங்கிறத எடுக்கலாம். அப்படி நிறைய அந்த கதை களம் பண்ணுவதுக்கு இருக்கு. பெரிய பொருட்களமும் தொழில்நுட்பமும் முதலீடும் தேவைங்கிறதுனால தயங்குறாங்க. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சாத்தியமாயிட்டே வருது. அதனால விரைவில் 2ஆம் உலகப் போரை மையமாக கொண்டு பெரிய படமே தமிழ்ல வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போதைக்கு இந்த படம் பாருங்க. இன்னொரு படம் இருக்கு, பர்மா ராணி அப்படின்னு.
அந்த படமும் அது வந்து பர்மாவில் நடக்கக்கூடிய கதை, தமிழ் படம் தான். அந்த படம்லாம் காலகட்டத்தில எல்லாம் என்ன அப்படின்னா ஃபிலிம் ரோல் கிடைக்காதுங்கிறதுனால குறைவான அடிகளில் தான் படம் எடுக்கணுங்கிற கட்டுப்பாடு இருந்தது. அப்படி எடுக்கப்பட்ட பர்மா ராணி தமிழில் கிடைக்குது, அதுவும் இணையத்திலே காண கிடைக்குது. அந்த நாள் பர்மா ராணி இந்த 2 படத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு காலகட்டத்தை சினிமா எப்படி பிரதிபலிக்கிறது தெரியும். புதிய திரைக்கதை எழுதுகிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் உலகப் போரை மையமாக கொண்ட கதையை ஒரு திரைக்கதையாக எழுதுங்க. அது திரைப்படமாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. தொழில்நுட்பம் அதை சாத்தியப்படுத்தும். இன்றைக்கு நாம் பார்க்குற பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் அப்படித்தானே உருவாக்கப்படுது. அது தமிழுக்கும் நடக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். குறுங்கதை என்றால் என்ன? நீதிக்கதையைத்தான் அப்படி சொல்கிறார்களா? குறுங்கதைகள் அப்படிங்கக்கூடியது இப்போ நிறைய எழுதுறாங்க. நானே நிறைய குறுங்கதைகள் எழுதியிருக்கேன். கர்னலின் நாற்காலி அப்படிங்கிற பேர்ல 125 குறுங்கதைகள் உள்ள தொகுப்பே போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே கூட நகுலன் வீட்டில் யாரும் இல்லைன்னு குறுங்கதைகளுடைய தொகுப்பை போட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தினுடைய முக்கிய படைப்பாளிகள் பலரும் வேற வேற மொழிகள்லையும் கூட குறுங்கதைகள் எழுதுறாங்க. தமிழ்ல நிறையவே எழுதுறாங்க. அது என்ன குறுங்கதைகள்? ஒரு பக்க அளவுல அல்லது ஒரு 2 பத்திக்குள்ளாடி சொல்லப்படக்கூடிய கதைகள் குறுங்கதைகள். இதை நுண்கதைன்னு சொல்றாங்க, மீ கதைன்னு சொல்றாங்க, சடன் ஃபிக்ஷன், ஃப்ளாஷ் ஃபிக்ஷன், அப்படி வேற வேற பெயர்கள் அழைக்கப்படுது. அளவில் சிறிய கதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அளவில் சிறிய கதைகள் எவ்வளவு அளவுல சிறியதா இருக்கு? ஒரு வரியில சொல்லப்படுற கதைகள்ல இருந்து ஒரு பக்கம் சொல்லப்படக்கூடிய கதைகள் வரைக்கும் உள்ளதா இதுல வகைப்படுத்தலாம். இந்த ஒரு வரியில சொல்லப்படக்கூடிய கதையிலேயே ஒரு முழுமையான கதையை சொல்ல முடியும். தமிழ்லயே கூட நாட்டுப்புற கதையில அப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட கதை சரி அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதுல என்ன கதை இருக்கு? கதையை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு நரி அப்படின்னு சொன்ன பின்னாடி நரி என்ன செஞ்சு, யாரை ஏமாத்துச்சு, எப்படி வந்து வெற்றி அடைஞ்சிச்சுங்கிற கதையை கேட்பவர்களே உருவாக்கிக்கணும். அப்படி ஒரு கதை கேட்பவனை கதை சொல்லியா மாத்துற ஒரு கதை நம்மகிட்ட இருக்கு. ஹெமிங்வே ஒரு கதை எழுதியிருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு வரியில எழுதியிருக்கிறாரு. அப்படி நிறைய ஒரு வரி கதைகள் நிறைய பேரால எழுதப்பட்டிருக்கு. அதை ஒரு சவாலாக எடுத்தும் பலரும் எழுதி பார்த்துருக்குறாங்க. நான் குறுங்கதைகள் அப்படின்னு நினைக்கக்கூடியது கதைக்கும் கவிதைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வடிவமா பார்க்கிறேன். கவிதை அப்படிங்கக்கூடியதுல கதாபாத்திரங்கள் கிடையாது, உரையாடல்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா துல்லியமான விவரிப்புகள் தேவையில்லை. சிறுகதை அப்படிங்கிறதுல இதெல்லாம் தேவை. ஏன்னா கவித்துவமாக கதை இருக்குமா? உரைநடையில கவித்துவமான வர்ணனை எழுதலாம், கவித்துவமான விவரிப்புகள் சில இடங்கள்ல வரலாம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாமே தவிர கவித்துவம் உரைநடையில குறைவு. இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு இலக்கிய வடிவமாகத்தான் நான் வந்து இந்த குறுங்கதைகளை பார்க்கிறேன். ஏன்னா நம்ம காலகட்டத்தினுடைய முதன்மையான தேவைங்கிறது ரொம்ப காலமா இருந்துட்டு வரக்கூடிய இலக்கிய வடிவங்கள் இல்லாம புதிய வடிவங்கள் தான். இப்ப நீங்க கிரிக்கெட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் இருந்தது, அதுக்கப்புறம் 1 டே இருந்தது, இன்னைக்கு 2020 வந்துருச்சு இல்லையா? என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல 5 ஓவர் உள்ள மேட்ச் வந்துடும். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி அளவுல சின்னதாகவும் வேகமாகவும் அதுக்குன்னு ஒரு பார்வையாளரையும் கொண்டிருப்பது போலவே இலக்கியத்திலையும் புதிய வகைமைகள் தேவைப்படுது. வழக்கமா எழுதப்படக்கூடிய சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல், நாடகம், கவிதை, இதை தாண்டி இதுக்கு இடைப்பட்ட புதிய வடிவங்கள் உருவாகவே இல்லை. 100 வருஷம் 200 வருஷமா நாவல் எழுதிட்டே இருக்கிறாங்க. நாவலுக்குள்ளாடி எழுதப்படக்கூடிய விஷயம் மாறி இருக்கு, நாவலுடைய உள் வடிவம் மாறி இருக்கு, நாவலுடைய மொழி மாறி இருக்கு. ஆனா நாவல் இல்லாத இன்னொரு வடிவம், அதே இதுல கவிதைக்கும் நாவலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வடிவம், இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய வெற்றி அடையலை. ஏன்னா ஒரு கவிதையிலேயே நாவல் எழுதியிருக்கிறாங்க, அப்படிலாம் கூட வெளியா இருக்கு. ஒரு நாவல்ங்கிற வடிவம் ஏன் இவ்வளவு பெருசா வெற்றி அடைஞ்சிச்சுன்னா, நாவலுக்குள்ளாடி கொஞ்சம் நாடகம் இருக்கலாம், கவிதை இருக்கலாம், கதை இருக்கலாம், எல்லா வடிவங்களையும் உள்ளடக்கிய ஒரு வடிவம் தான் நாவல். கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி. அதனாலதான் சினிமாவுக்கும் நாவலுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. நாவலுக்குள்ளாடி நீங்க ஒரு தத்துவத்தினுடைய விஷயத்தை எடுத்து பேசலாம், தொன்மத்தை எடுத்து பேசலாம், நாட்டார் கதையை சொல்லலாம், சொந்த கதையை எழுதலாம், எல்லாத்தையும் நாவல்ங்கிற வடிவம் ஏத்துக்கிடும். சிறுகதைங்கிற வடிவம் அப்படி இல்லை. கச்சிதமாகவும் சின்ன நிகழ்வாகவும், இன்னும் சொல்ல போனா பக்கங்கள் அதிகமாக அதிகமாக அது சிறுகதையா இல்லாம போயிடும். இந்த சிறுகதையில இருந்து இன்னும் குறுங்கதைகள்ங்கிறது வந்துச்சு. குறுங்கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக குறுங்கதைகள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி கதைகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையான சமயங்கள்ல கதைகள் வழியாக நீதி சொல்லுகிற, அறம் சொல்லுகிற, ஞானத்தை போதிக்கிற முறை இருக்கு. அதனால எல்லாம் நம்ம பார்த்த சூஃபி கதையா இருக்கலாம், ஜென் கதையா இருக்கலாம், முல்லா கதையா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடியது ஒரு ஞானம் அல்லது ஒரு அறம் அல்லது ஒரு தரிசனம். அதை சொல்றதுக்கு கதையை வடிவமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த குறுங்கதைகள் அப்படி இல்லை. தினசரி வாழ்க்கையில பார்க்குற நம்ம சுத்தி நடக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து அதை அழகாக செய்து கொடுக்கிறது. ஒரு நுண் ஓவியம் போலன்னு வச்சுக்கலாம். எனக்கு எப்போ குறுங்கதைன்னு நினைச்சா கூட ஒரு மினியேச்சர் தான். ஆர்ட்ல நுண் ஓவியத்துக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, நுணுக்கமாக அதுல செய்யப்பட்டிருக்கும். குறுங்கதைகளும் அப்படிதான். இந்த குறுங்கதைகள் பக்கம் கம்மியா இருக்கு, ஒரு பக்கத்துல எழுதுறோங்கிறதுக்காக நிரப்பிட முடியாது. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொல்லும் அதுல முக்கியமானது. அதுல மிகச்சிறந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கு. நீங்க காஃப்காவினுடைய குறுங்கதைகளை படிச்சீங்கன்னா தெரியும், எவ்வளவு அழகான கதைகளை காஃப்கா எப்போவோ எழுதியிருக்கிறாரு. அதே போல மிரோஜக்கனுடைய கதைகள் படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி நிறைய போர்கஸ் எழுதியிருக்கிறார், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சில கதைகள் என்ன இருக்குன்னா, அந்த கதைகள்ல ஒரு பக்க கதைனாலும் படித்து நிறைய ஆண்டுகளுக்கு நம்ம மனதில் அப்படியே இருக்கும். இப்போ போலந்து நாட்டை சேர்ந்தவர் தான் மிரோசக். இந்த மிரோசக் ஒரு நாடக ஆசிரியர், குறுங்கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. இவருடைய குறுங்கதைகள் சில தமிழ்லேயே கூட மொழியாக்கம் பண்ணப்பட்டும் வந்திருக்கு. அவருடைய சமீபத்துல அவரோட குறுங்கதை ஒண்ணு படிச்சேன். ஒரு பாலத்துல நடுவுல ஒரு ஓட்டை வந்திருக்கு. அந்த பாலத்தை கடந்து போறவங்க எல்லாருமே சொல்றாங்க, நடுவுல ஓட்டை வந்துச்சு, அதை சரி பண்ணணும்னு. இந்த பாலம் 2 ஊர்களால பயன்படுத்தப்படுது. வலது கரையில இருக்கக்கூடிய ஒரு ஊர் சொல்லுது, இடது கரைக்காரங்க தான் சரி பண்ணணும். இடது கரையில வசிக்கிறவங்க சொல்றாங்க, வலது கரைக்காரங்க தான் சரி பண்ணணும்னு. ஆனா பாலத்தோட நடுவுல ஓட்டை இருக்கு. 2 பேரும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால பயணிகள் என்ன செய்யறாங்கன்னா, போற போது யாராவது தடுமாறி விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வண்டி வருது. வண்டியில அந்த வண்டியினுடைய சக்கரம் அந்த ஓட்டையில போய் மாட்டிக்கிறது. அதனால பயணம் தடைப்பட்ட ஒரு பயணி இறங்கி நிற்கிறார். ஏன் இதை சரி பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. 2 ஊர்க்காரங்களும் சொல்றாங்க, எங்க வேலை இல்லை, அவங்கதான் அதிகம் பயன்படுத்துறாங்க, அவங்கதான் பயன்படுத்துறாங்கிறார். இவருக்கு இந்த வண்டியை சரி பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஓட்டையை எப்படியாவது சரி செய்யணுமே, என்ன செய்யணும்னு தெரியல. உடனடியாக அவர் அமர்ந்து பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த 2 ஊர்க்காரங்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஓட்டையை நான் விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்றேன், இந்த துளையினுடைய விலை என்னன்னு கேட்கிறாரு. இது வரைக்கும் யாரும் அந்த ஓட்டையை விலைக்கு வாங்குவாங்களா என்ன? அவங்க ஆச்சரியத்தோடு என்ன பண்ணுவீங்க, இல்ல நீங்க யார் இதோடைய உரிமையாளர்னு சொல்லுங்க, காசு கொட்டு வாங்கிக்கிறேங்கிறாரு. 2 ஊர்க்காரங்களும் எங்களோட தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இதனோட உரிமையாளர் அப்படிங்கக்கூடியவரை நான் எப்படி நம்புறது? யார் இந்த ஓட்டையை சரி செய்கிறார்களோ அவங்க தான் அதோட உரிமையாளராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தானே அதோட உரிமை. அதனால அப்படி சரி செஞ்சீங்கன்னா நான் அதை அவருக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேங்கிறாங்க. 2 ஊர்க்காரங்களும் அவசரப்படுறாங்க. ஒரு ஊர்க்காரங்க வேகமா டக்குன்னு அந்த துளையை மூடி சரியாக்கிறாங்க. ஆகிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நீங்க வாங்கிக்கிறேன், நீங்களே பணம் கொடுங்க அப்படின்னு. அவர் கேட்கிறாரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னது அங்க இருந்த ஓட்டை, அந்த துளை இப்ப எங்க இல்லையே, நான் சொன்ன ஓட்டையை நீங்க எனக்கு திருப்பி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2 ஊர்க்காரங்களும் தான் ஏமாற்றப்பட்டோங்கிறத உணர்றாங்க. அதே நேரத்துல அந்த மனிதர் வெற்றிகரமான ஒரு சின்ன மாற்று சிந்தனையின் வழியாக ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டுட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க அந்த 2 ஊர்க்காரங்களும் சேர்ந்து பாலத்தை பாதுகாத்தாங்க. இது போல வரக்கூடியவரை சந்தேகத்தோடு பார்த்தாங்கன்னு கதை முடியுது. அதனால கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஓட்டையை, பாலத்து நடுவுல விழுந்த அந்த துளையை விலைக்கு வாங்குறான்னு சொல்ற வரி இருக்கு இல்லையா, நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு உரிமையாளர் யாருன்னு உடனே என் மனதில் தோணக்கூடியது எம்டி தான். அது துளைங்கிறது ஒரு விரிவு, ஒரு ஓட்டை, ஒரு எம்டி. ஒரு வெறுமையை ஒருவன் விலைக்கு வாங்கிக்கிறாங்கிறது ஒரு ஞானத்தினுடைய அடையாளம். ஒரு வெறுமைக்கு என்ன விலை? வெறுமைங்கிறது இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று நினைக்கிறோம். ஆனா ஒரு எழுத்தாளன் அதுக்கு ஒரு விலை முடிவு பண்றதா பண்ணி ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுட்டு போயிடுறான். சின்ன கதை தான். ஆனா இந்த கதை ஒரே நேரத்துல ஒரு தேசத்தினுடைய அரசியலை பேசுற, இலக்கிய பூர்வமா பேசுற, அதே இதுல படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிற, சின்ன நிகழ்த்துறதுக்கான நாடகம் போல இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் கொண்டிருக்கு. இதுதான் குறுங்கதையினுடைய அடையாளம். இப்படி குறுங்கதைகள் நிறையவே எழுதப்பட்டிருக்கு. தமிழ்ல தொடர்ந்து நல்ல கதைகளை எழுதுறாங்க. நுண்கதைகள்னு அதுக்கு பேர் இருக்கிறாங்க. அந்த பேர்ல எழுதட்டும், குறுங்கதைகளா எழுதட்டும், அல்லது மீ கதைகள் அப்படின்னு ஒரு 2 பேர் சொன்னாங்க. எந்த பேர்ல இருந்தாலும் சரி, அந்த படைப்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய வீரியமும் அதுல இந்த கதையில வர்றது போல ஒரு புதுமையும் இருந்தா கண்டிப்பா அது வரவேற்கப்படும். அதுக்குன்னு நிச்சயம் வாசகர்கள் இருக்காங்க, அவங்க படிப்பாங்க. தேசாந்திரி பதிப்பகத்தின் புதிய முயற்சியாக எஸ்ராவிடம் கேளுங்கள் என்கிற தொடரை ஆரம்பித்து உள்ளோம். இதில் நீங்கள் பங்கு பெற desandri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம், அல்லது எங்களது சமூக ஊடக பக்கங்களின் வழியாகவும் அனுப்பலாம்.